டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல கேட்கப்பட்ட பொது தமிழ் கேள்வி. மாணவர்களே, உங்களுக்கு சீருடை இல்லையோ? எவ்வகை வினா என்பதை கண்டறிக. இதை பார்த்தாலே தெரியுது நமக்கு எவ்வகை வினான்னு சொல்லிட்டு. மாணவர்கள்ட்ட சீருடை இல்லை, அதனாலதான் அது வினா வராங்க. அப்போ இந்த ஆப்ஷன்ஸ்ல என்ன இருக்கு? ஏவல் வினா, ஐய வினா, கொழல் வினா, கொடை வினா. இல்லாத ஒருத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கறதுக்காக எழுப்பக்கூடிய வினா தான் என்னன்னு சொல்லுவாங்க? கொடை வினா. அதனால இதோடைய சரியான தேர்வு ஆப்ஷன் டி, கொடை வினா. இப்ப மற்ற ஆப்ஷன்ஸ்ல இருந்தும் கேள்விகள் இருக்கு, அது என்னன்னு பார்த்துடலாமா? ஏவல் வினா அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு வேலையை ஒருத்தவங்க கிட்ட கொடுத்துருக்கோம், அந்த வேலையை அவங்க செஞ்சாங்களா இல்லையான்னு செக் பண்றது கேட்கிற வினா தான் ஏவல் வினா. உதாரணத்துக்கு ஆசிரியர் மாணவர்களை பார்த்து வீட்டு பாடத்தை முடித்தாயா அப்படின்னு கேட்டா அது ஏவல் வினா அப்படின்னு ஆயிடும். அடுத்து ஐய வினா. ஐய வினா அப்படின்றது ஒரு விஷயம் இதுதானா நமக்கு ஊர்ஜிதப்படுத்த முடியாத போது நம்ம எழுப்பக்கூடிய வினா தான் ஐய வினா. உதாரணத்துக்கு தூரத்துல தெரிகிறது கயிறா பாம்பா, அதுவா இதுவா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாம நம்ம எழுப்பக்கூடிய வினா தான் ஐய வினா. அடுத்து இருக்கக்கூடியது கொழல் வினா. இந்த கேள்வியை நம்ம இன்னொரு ஷார்ட்ஸ்ல பார்த்திருக்கோம். இல்லாத ஒரு பொருளை நாம் பெற்றுக்கொள்ளும் பொருட்டு எழுப்பக்கூடிய வினா தான் கொழல் வினான்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு கடைக்காரர்கிட்ட போயிட்டு பருப்பு இருக்கிறதா அப்படின்னு நம்ம எழுப்பணும்னா நம்ம கிட்ட பருப்பு இல்லை, அதனால அதை வாங்கிக்கிறதுக்காக பெற்றுக்கொள்ளும் பொருட்டு நாம் எழுப்பக்கூடிய ஒரு வினா தான் கொழல் வினான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்ல இருந்தும் கேள்விகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அதனால இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான டிஎன்பிஎஸ்சி கேள்விகள் மற்றும் பொது தமிழுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.